அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. ஆப்ஷன் டேபிள் செம மாஸ். ஆப்ஷன் டேபிளை மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டோட ரேஞ்ச், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனைத்துமே நம்மளால் கண்டறிய முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப்ஐஎஸ் பை பண்ணிட்டாங்க, மார்க்கெட் போயிடும், எஃப்ஐஎஸ் செல் பண்ணிட்டாங்க, கீழே போயிடும். ஃபாரின் மார்க்கெட்ஸ், வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் ஏறி இருக்காங்க, வேர்ல்டு மார்க்கெட் இறங்கியிருக்காங்க. நிறைய விஷயங்கள், அதாவது மார்க்கெட்டை வந்துட்டு ஏதாவது ஒரு காரணிகள் மூலம் நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் திடீர்னு மூமெண்ட்டே இல்லைன்னா எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க, லீவில் போயிட்டாங்க அப்படின்ட்டு உடனே அதுக்கு ஒரு காரணங்கள் வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. சந்தையில் வந்து நம்மளுக்கு அனைத்துமே ஏதேனும் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டால்தான் அதன் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அப்போ தான் சந்தையோட ஏற்றத்திற்கு என்ன காரணம், இறங்கியதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆப்ஷன் ப்ரீமியம். ஏன்னா இதுதான் ஹெட்ஜிங். அப்போ இந்த ஹெட்ஜிங்கை பற்றி புரிதல் ஏற்படுத்த வேண்டும். அதனால தான் இதை பற்றி நம்ம முழுசாக ஆப்ஷன் டேபிள் பற்றி மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். வரைபடம் நம்ம அறவே எடுக்கிறதே இல்லை. நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, ஆப்ஷனில் வீக்லி, அதாவது 0 to ஹீரோக்கு மட்டும் சிறப்பு வகுப்பு ஒன்று துவங்கியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். முழுக்க 0 to ஹீரோ பையருக்கு உண்டான வகுப்பாக அது இருக்கும். அதில் வந்துட்டு 0 to ஹீரோ ஏன் நடைபெறுகிறது அப்படிங்கிறதே நம்ம வந்து புரிதலோடு எடுத்துக்கலாம். அதில் சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ், அதை வந்து நீங்கள் தான் அடிப்படையை, நம்ம வந்து இந்த இடத்துல எடுங்க, இந்த இடத்துல பை பண்ணுங்க அப்படின்னு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துல எடுப்பதன் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு எந்தெந்த இடத்தில் நாம் எப்படி செயல்பட்டால் அந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பின் காரணியாக இருக்கும். அதனால் 0 to ஹீரோ மட்டும், அதாவது வீக்லி கான்டெக்டில் 0 to ஹீரோ மட்டும் நான் அதை மட்டுமே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு வகுப்பு இருக்கிறது. அதற்கு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த செம மாஸ் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தின் துவக்கம் 18,033. அப்போது வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருந்ததுக்கும் வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருந்ததோட தாக்கம் புரிந்து கொள்ள இயலும். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ அப்படிங்கிறது வந்துட்டு 18,853, ஹை பார்த்தா 18,183 நேற்றைய ஹை. அப்போ இதற்கு உண்டான தொடர்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட் நடந்துள்ளது. அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹையுக்கு லோவுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் தான். ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாக அமைந்திருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இடைப்பட்ட நேரத்தில் எல்லாம் நிறைய ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிருக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு நம்மளே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்குது, ஒரு சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் நிறையா கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் எப்படி அமைந்தது, நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் எப்படி மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம கொடுத்த வீடியோக்கும் இங்கே எப்படி பார்த்தீர்கள் அப்படிங்கிறத கொடுங்க. நம்ம சொல்லியிருந்தோம் 18,100 18,200க்குள் முடிவுற விரும்புகிறார்கள் அப்படின்னு சொன்னோம். சந்தை அதற்குட்பட்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி ஹைக்குள்ளோ பார்த்திங்கனாலும் க்ளோசிங் பார்த்தாலும் 18,100க்குள்ளே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, ஒரு நில் பண்ண மாதிரி இருக்காங்க. நாளை தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது அடுத்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வந்து ஜனவரி 25ஆம் தேதி முடிவுற கான்ட்ராக்ட் என்ன விரும்புகிறார்கள் அப்படின்னா 18,100, 18,000, 18,100, 18,200. அப்போது இவர்கள் முக்கியமாக 18,000 இருந்து 18,200க்குள்ளே இருக்க விருப்பப்படுகிறார்கள். இதில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதாவது 18,100 கால் அதுவும் இருக்குது, 18,100 புட்டும் ஒரு ஸ்ட்ரேடலாக உள்ளது. அப்போ 18,100 மையமாக வச்சுட்டா இதனுடைய 2 ப்ரீமியம் 110 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது மார்க்கெட்டை வந்து டோட்டல்டாக இது பண்ணிட்டோம்னா 17,900 இருந்து மார்க்கெட் 18,300க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள். சந்தை இவர்கள் 18,100 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வர 17,900 to 18,300க்குள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து 15க்கு கீழே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன விலை இருந்தாலும் வாங்குபொருள் விற்பவர்களோட ஆர்வம் இங்கே குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே
இதை ரியாக்ட் பண்ணுது. அதனால் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு சொல்ல முடியாது. டவுன் அதாவது வேல்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒரு வீழ்ச்சியோ ஒரு ஏற்றமோ நிலைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு வியாபாரம் நடக்கிறக்கே சுறுசுறுப்பு இல்லாத வர்த்தகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் 80% அதுதான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். 20% அதற்கு அப்பாற்பட்டு நடக்கலாம். எதுவுமே ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். 80% ஆர்வமின்மை இருக்கிறதுனால பங்கு வர்த்தகம் செய்யாமல் இருப்பதே சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். 17,995 டு 18,210 வந்து ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். 17,885 டு 18,315 வைட் ரேஞ்சாக இருக்கும். எட்ஜ் படி பார்த்தீங்கன்னா 17,932 டு 18,265. எட்ஜோட வைடு பார்த்தீங்கன்னா 17,867 டு 18,333 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 18,174, 18,210, 18,265. சப்போர்ட் லெவல் 18,037, 17,995, 17,932 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமே டோட்டல்டாகவே ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்ச் இருக்குது. நம்ம சொன்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நம்ம என்ன சொன்னோம், 42,300 42,500 அப்படிங்கிற ரேஞ்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதிகமான, ஏன்னா 42,400 ஸ்ட்ராடல் 42,500 ஸ்ட்ராடல் ரெண்டுமே இருந்ததுனால. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் ப்ரீமியம் நில்லான மாதிரி இருக்காங்க. இப்போது அடுத்த கான்ட்ராக்டோட இது பார்த்திங்கன்னா 42,500 கால் 42,300 புட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ப்ரீமியம் நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால 41,800 மார்க்கெட் வந்து 43,000 இதற்குள்ளே இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தமாக உள்ளது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15க்கு கீழே ஐவி இருக்கிறனால இதுலேயும் வந்துட்டு அதே போல் நம்மளுக்கு வந்து இடைப்பட்டது வந்து 42,000 புட், 43,000 கால், 42,400 கால், 42,500 புட், 42,300 கால். இது 42,000 42,500 அப்படிங்கிறது நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் அங்கே ட்ரேட் பண்ணுறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டோட குறிகளை 42,000 டு 42,622, ஒயிட் ரேஞ்ச் 41,678, 42,922. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,512, 42,622, 42,729. சப்போர்ட் லெவல் 42,088, 42,000, 41,811 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.